இது மகிமை நேரம். அன்பார்ந்த மகிமை தொலைக்காட்சி நேயர்களே, இந்த மகிமை டிவி வழியாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி கொள்கிறோம். இந்த வாரத்திலே நாம் வேதத்தில் உள்ள பெண்களை பற்றி நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த கடைசி நாளில் கூட ஆண்டவராகிய இயேசுவின் தாயாகிய மரியாளை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலே, தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்திலே கிருபை பெற்றாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு கிருபையை பெற்ற ஒரு சகோதரியாகிய இந்த மரியாளை பற்றி நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த மரியாளை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், இந்த மரியாள் ஒரு குணசாலியான ஒரு ஸ்திரீயாக இந்த வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. எனவே தான் இந்த மரியாள் தேவனிடத்திலே கிருபையை பெற்ற ஒரு மகள். தகுதியில்லாத ஒருவருக்கு பாராட்டப்படும் ஒரு இரக்கத்தை தான் கிருபை என்கிறோம். அந்த கிருபையே பெற்ற மகள் தான் இந்த மரியாள் என்கிற சகோதரி. எனவே தான் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வயிற்றிலே சுமக்கிற ஒரு கிருபையை இந்த மரியாள் பெற்றிருக்கிறாள். எனவேதான் தேவதூதன் கிருபை பெற்றவளே என்று அவரை அழைக்கிறார். நீ தேவனிடத்திலே கிருபை பெற்றாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாமும் நம்முடைய வாழ்க்கையில தேவனிடத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் கிருபைகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? பெற வேண்டும். அவருக்கு நாம் அர்ப்பணித்து நம்முடைய வாழ்க்கையை நம்ம கொடுக்கும்போது, தகுதியில்லாத நமக்கு கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையை கொண்டு நம்ம என்ன செய்கிறார்? வழிநடத்துகிறார். எனவே தான் வேதத்திலே இயேசுவின் தாயாகிய இந்த மரியாள் ஒரு சிறந்த ஒரு பெண்மணியாக காணப்படுகிறார். இந்த மரியாளுடைய குணநலங்களை நாம் பார்க்கும்போது, மரியாள் தேவனுக்கு பயந்த ஒரு ஸ்திரீயாக காணப்பட்டாள். தேவனுக்கு கீழ்ப்படிந்த ஒரு ஸ்திரீயாக காணப்பட்டாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மட்டுமல்லாமல் எல்லாவற்றிற்கு மேன்மையாக இந்த மரியாள் ஒரு தாழ்மையுள்ள ஒரு ஸ்திரீயாக இந்த வேதம் கூறுகிறது. மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. தாழ்மை உள்ளவருக்கோ கர்த்தர் கிருபை கொடுக்கிறார் என்று வசனம் சொல்கிறது. எனவே இந்த தாழ்மையை இவள் தரித்து கொண்டபடியினாலே தான் இந்த கிருபையை மரியாள் பெற்றுக்கொண்டாள். எனவே தான் கிருபை பெற்ற ஒரு ஸ்திரீயாக காணப்படுகிறாள். இவளுடைய வாழ்க்கையில தாழ்மைக்கு ஒரு அளவே இல்லை. அப்படி இவள் ஒரு தாழ்மையான ஒரு குணம் படைத்த ஒரு ஸ்திரீயாக இருந்தாள். இந்த மரியாள் தேவனுக்கு பயந்து அவர் வாழ்ந்தாள். தனக்கு ஒரு ஆண் நியமிக்கப்பட்ட போது கூட ஆண்டவராகிய தூதனுக்கு இவள் பயந்து ஆண்டவராகிய இயேசுவை தன்னுடைய வயிற்றிலே சுமக்க இவள் என்ன செய்தாள்? கீழ்ப்படிந்தாள். எனவே தான் இவள் ஒரு கிருபை பெற்ற ஒரு ஸ்திரீயாக காணப்பட்டாள். மட்டுமல்லாமல் இந்த மரியாள் எலிசபெத்தை என்ன செய்தால்? வாழ்த்தின போது எலிசபெத்தினுடைய வயிற்றிலிருந்த பிள்ளை துள்ளிட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மற்ற பெண்களை வாழ்த்தக்கூடிய ஒரு ஸ்திரீயாக இந்த மரியாள் காணப்படுகிறாள். எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையில மற்ற பெண்களை நாம் வாழ்த்துகிறோமா? இல்லை நம்முடைய வார்த்தைகள் மற்ற பெண்களை காயப்படுத்துகிற வார்த்தையாக இருக்கிறதா? மற்ற பெண்களை நாம் எப்படி மற்ற பெண்களிடம் நாம் நடந்து கொள்கிறோம்? இந்த மரியாள் வாழ்த்தின போது வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளுகிற வண்ணம் அவள் வாழ்த்த வேண்டுமென்றால் அவளுடைய வாழ்த்துதல் எப்படிப்பட்ட ஒரு வாழ்த்துதலாக காணப்பட்டிருக்கிறது? என்னை கேட்கிறதான அன்பு தொலைக்காட்சி நேயர்களே, நாமும் மற்றவர்களை நாம் வாழ்த்துவோம். அவர்களுடைய குறைகளை நாம் சுட்டி காட்டாதபடி நம்மளால் இயன்ற வார்த்தைகளை நாம் சொல்லுவோம். என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமக்கு பிரீதியாக இருப்பதாக என்று வசனம் சொல்கிறது. நம்முடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிற வார்த்தைகளாய் இராதபடி மற்றவர்களை குணப்படுத்துகிற வார்த்தையாக, மற்றவர்களுக்கு சந்தோஷமும் மனமகிழ்ச்சியும் உண்டாகும் வார்த்தையாக நாம் இருக்கும்படியாக நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, இந்த மரியாள் தாழ்மையுள்ள ஒரு ஸ்திரீயாக காணப்பட்டால் நம்மளிடத்திலே எவ்விதமான ஒரு தாழ்மை காணப்படுகிறது? நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எல்லா காரியங்களிலும் நாம் தாழ்மை உள்ளவர்களாக இருக்கிறோமா? நம்முடைய நடை உடை பாவனையில, நம்முடைய பேச்சில, நம்மை பார்க்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிற ஒரு தாழ்மை நமக்குள்ளாக காணப்படுகிறதா? இந்த மரியாளை பாருங்கள், எப்படி அவள் ஒரு தாழ்மையோடு கூட ஆண்டவருடைய பாதத்துல ஆண்டவரை அவள் ஈண்டெடுத்தாள். அவருடைய சிலுவையில கூட அவள் ஒரு பொறுமை உள்ள ஒரு ஸ்திரீயாக காணப்பட்டாள். தன்னுடைய வயிற்றில் ஈண்டெடுத்த மகன் சிலுவையிலே
அறையப்பட்டு போது கூட அவள் எவ்வளவு ஒரு பொறுமையாக அந்த சிலுவையின் அண்டையில இருந்து அழுது கொண்டிருந்தாள். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நாம் பொறுமையை நாம் எப்படி கடைபிடிக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கை பொறுமை நிறைந்த வாழ்த்ததாக இருக்கிறதா? பாடுகள், கஷ்டங்கள், வேதனைகள், கோபங்கள் எல்லாம் வரும்போது நம்முடைய பொறுமையை நாம் இழந்து விடுகிற பிள்ளைகளாக காணப்படுகிறோம். இந்த மரியாளை நோக்கி பாருங்கள். மரியாள் சிலுவை அண்டையிலே பலரால் காயப்படுத்தப்பட்ட இயேசுவை பார்க்கும்போது ஒரு வார்த்தை கூட கூறாதபடி ஒரு பொறுமையுள்ள ஒரு ஸ்திரீயாக காணப்படுத்தாள். மட்டுமில்லாமல் இவள் ஒரு தெய்வீக சத்தத்திற்கு கீழ்ப்படிந்த ஒரு ஸ்திரீயாக காணப்பட்டாள் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் ஆண்டவராகிய இயேசுனுடைய சத்தத்திற்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? நாம் வேதத்தை படிக்கும் போது அந்த வேதம் நமக்குள்ளாக பேசும்போது அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்கிறோமா? தெய்வ சத்தத்திற்கு நாம் கீழ்ப்படிந்து தேவனுடைய பிள்ளைகளாக நாம் காணப்படுகிறோமா? சற்று நாம் சிந்திப்போம். நம்முடைய வாழ்க்கை எவ்விதமாக இருக்கிறது? இந்த 12வது வயதிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு நியாயப்பிரமாண முறைகளை எல்லாம் கற்றுக் கொடுத்து ஆலயத்திற்கு இந்த மரியாள் கொண்டு சென்றிருக்கிறார் என்றால் அவருடைய பிள்ளையாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இவள் நியாயப்பிரமாண முறைமையின்படியாக அழகாக இவள் வளர்த்து கொண்டிருக்கிறாள். நாம் நம்முடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறோம்? சிறிய வயதிலே நம் பிள்ளைகளை வேதத்தை நம்ம கற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக கற்றுக் கொடுக்கிற பெண்ணாக நாம் இருக்கிறோமா? சிறிய பிள்ளைகளுக்கு, நம்முடைய வயிற்றிலே பிறந்த பிள்ளைகளுக்கு நாம் வேத வசனங்களையும் ஜெபங்களையும் கற்றுக் கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோமா? அப்படி இருக்கும்போது நிச்சயமாக அந்த பிள்ளைகள் ஆண்டவரே வாலிப பருவத்திலே ஜெபங்களை செய்யவும், கர்த்தருக்கென்று ஊழியங்களை செய்யவும், கர்த்தருக்கென்று பயன்படுத்தவும், கர்த்தர்களிடத்திலே ஜெபித்து ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிக்கிற பிள்ளைகளாக மாறும் என்பதில் எவ்விதமான சந்தேகமே இல்லை. என்னை அன்பான சகோதரிகளே, நாமும் நம்முடைய வீடுகளில் இருக்கும் நேரங்களில நம்ம பிள்ளைகளோடு நாம் செலவழிப்போம். வேதத்தை நாம் செலவிடுவோம். பிள்ளைகளை வசனங்களை வாசிக்க கற்றுக் கொடுப்போம். வசனங்களுக்கு நாம் முதன்மை கொடுப்போம். பிள்ளைகளை ஜெபிக்க நாம் கற்றுக் கொடுப்போம். நம்மால் இயன்ற சிறு பிள்ளைகளுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை நாம் செய்வோம். இந்த கர்த்தருக்கு நம்ம ஊழியம் செய்கிற பிள்ளைகளாக நம்ம மாறுவோம். மட்டுமில்லாமல் இந்த மரியாள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட ஒரு மகளாக காணப்பட்டு கொண்டிருக்கிறாள். எனவே நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்கு தேவை. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இருக்கும்போது எல்லா துன்பங்களும் நம்மை விட்டு மாறும். எனவே பரிசுத்த ஆவியை பெற நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தரிடத்திலே நாம் பொறுமையோடு நம்ம காத்திருப்போம். மட்டுமல்லாமல் இந்த மரியாள் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு பெண்மணியாக காணப்பட்டால் நாம் கர்த்தருடைய சித்தத்திற்கு நாம் செவி கொடுக்கிறோமா? கர்த்தருடைய சித்தத்திற்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய சித்தத்தின்படி நம்ம ஒப்பு கொடுக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கை ஏதுவாக இருக்கிறது. நம்முடைய ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை கர்த்தருடைய சித்தத்திற்கு ஏதுவான காரியங்களை நம்ம செய்யும்படியாக கர்த்தரிடத்துல நாம் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் இந்த மரியாளின் மூலமாக எப்படி ஒரு குமாரனை பெற செய்து இந்த உலகத்திற்கு கொடுத்தார்களோ, நல்ல ஒரு குமாரனை, உலகத்தை மீட்கும்படியான ஒரு குமாரனை பெற்று கொடுத்தார் இந்த மரியாள். அதே போல நாமும் நம்முடைய கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து பொறுமையோடு அன்போடு நம்முடைய பரிசுத்தாவியை பெறுகிற பிள்ளைகளாக, கீழ்ப்படிந்த பிள்ளைகளாக, தாழ்மையுள்ள பிள்ளைகளாக, ஆண்டவர் நம்மை பார்த்து தகுதியுள்ள பிள்ளைகளாக அவர் மாற்றுகிற பிள்ளைகளாக நாம் கர்த்தருடைய பாதத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் நாம் வீற்றிருப்போம். கர்த்தர் மரியாளை போல நாமும் அவருடைய பிள்ளையாக தெரிந்து கொண்டு நம்மை பார்க்கிறவர்கள் நம்மை ஒரு தாழ்மையின் அடையாளமாக பார்க்க கர்த்தர் தாமே கிருபை செய்வாராக. நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த செய்திகள் மூலமாக நம் ஒவ்வொருவரையும் இந்த 7 நாட்கள் நாம் கேட்ட செய்திகள் நமக்கு ஆசீர்வாதமாகவும் மிகுந்த நன்மையாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஒவ்வொரு பெண்களைப் போல நாமும் வாழ்ந்து கர்த்தருக்குள்ளாக நாம் கனி கொடுக்கிற பிள்ளைகளாக வாழ்வோம். கர்த்தர் தாமே நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். நாம் ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல தகப்பனே, இந்த நாளில் கூட மரியாளை பற்றி சிந்திக்கத்தக்க ஒரு கிருபையை நீர் எங்களுக்கு தந்தபடியினாலே உமக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம் ஆண்டவரே எங்களுக்கு தேவை. மரியாளை போல பொறுப்புள்ள சகோதரியாக ஆண்டவரே, ஒரு பொறுமையுள்ளவராக, ஒரு கிருபை பெற்றவளாக, ஒரு பரிசுத்த ஆவி பெற்ற பெண்களாக நாங்கள் மாற கர்த்தர் நீங்க எங்களை பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பெண்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. இந்த 7 நாள்கள் செய்தியை கேட்ட ஒவ்வொரு பெண்களையும் கர்த்தர் நீங்க வல்லமையாய் ஆண்டவரே எடுத்து பயன்படுத்தும்படியாக நாங்கள்
நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை இங்கே ஆசீர்வதிங்கப்பா. உலகத்தில் உள்ள எல்லா பெண்களையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. நன்மையால் நிரப்புங்கப்பா. ஒவ்வொருவரையும் உங்களுடைய பிள்ளைகளாக நீங்க மாற்றி ஆண்டவரே உங்களுடைய வருகையின் போது நாங்கள் மனவாட்டிகளாக நம்முடைய ஆண்டவர் சன்னிதானத்தில் வருவதற்கு கர்த்தர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்ய போற கிருபைக்காக நன்றி செலுத்துறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள அன்பின் பரலோக தகப்பனே. ஆமீன் ஆமீன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன் ஆமீன்.